ஹலோ எவ்ரிவன். இது நாங்க குலதெய்வத்துக்கு போறப்ப எடுத்த வீடியோ தான். ஒரு வேண்டுதல் இருந்துச்சு குலதெய்வத்துல. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிருச்சு அது வச்சு. அதுக்கான டைம் இப்ப தான் கிடைச்சது. ஸோ இப்ப பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியாழக்கிழமை நைட்டே கிளம்பிட்டோம். என்ன வேண்டுதல் அப்படின்னா, சேவல் அறுத்து பொங்க வைக்கிறது தான் வேண்டுதல். ஸோ இதுக்காக நான் 20 பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தேன், என் ஃபேமிலியோட சேர்த்து. வியாழக்கிழமை காலையிலேயே போய் அதுக்காக சேவல்லாம் புடிச்சிட்டு வந்து வீட்ல கட்டிட்டோம். கொஞ்ச நேரம் எங்க வீட்ல கட்டணும்னு சொல்லிட்டு கட்டிட்டோம். கட்டிட்டு வியாழக்கிழமை நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் பெருந்துறைக்கு. எங்க நாத்தனார் வீட்ல போயிட்டு எல்லாமே அடுத்த நாளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு நைட்டு கதை பேசிட்டு, அப்புறம் பாத்திரம் பண்டம்லாம் எடுத்து வச்சுட்டோம். பாத்திரம்லாம் எதுவுமே நான் கடையில வாங்கல. எல்லாமே எங்க நாத்தனார் வீட்லயே இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். சிலிண்டர் மட்டும் நான் என் வீட்லேருந்து எடுத்துட்டு போயிருந்தேன். நாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டைம பார்க்குறோம் மணி 1:30. நாங்க 2 மணிக்கு கிளம்புற ப்ரோகிராம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தூங்கவே இல்ல. நான் மட்டும் ஒரு 10 நிமிஷம் போய் படுத்தேன். எங்க நாத்தனார் யாருமே தூங்கவே இல்ல. 2 மணிக்கு கிளம்புற ப்ரோகிராம் தாண்டி மணி அப்படி இப்படின்னு 2:30 ஆயிடுச்சு. போற வழியில எல்லா சாமியும் தேங்காய் உடைச்சு, கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுட்டு, நாங்க ஆல்மோஸ்ட் ரீச் ஆகும்போது 8:30 ஆயிடுச்சு. நாங்க வழியில டீ எல்லாம் குடிச்சிட்டு, வடையெல்லாம் சாப்பிட்டு தான் போனோம் ரெஸ்ட் எடுத்துட்டு. நாங்க வடை சாப்பிட்றத பார்த்து கோழியும் வடை கேட்டுச்சுன்னு எங்க அம்மா கோழிக்கு வடை போட்டு ஊட்டிட்டு இருந்தது. அப்படி இப்படின்னு ரீச் ஆயிட்டோம் கோயிலுக்கு. போனதும் கோயிலெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கூட்டிட்டு எடுத்துட்டு வந்த சாமானத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கோயில்ல அடுத்து பொங்க வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9:30 to 10:30 தான் நல்ல நேரம் இருந்ததா. ஸோ எங்கள் அத்தையும் வந்துட்டாங்க. எங்கள் அத்தை, எங்கள் நாத்தனார், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து பொங்கலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது. ஸோ அவங்க ஹெல்ப்பில் தான் நான் வச்சேன். ஒரே ஒரு டைம் தான் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து என்னென்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை வைக்கும்போது வந்து தெளிவாயிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கலும் நல்லபடியாக கிழக்க பார்த்து விழுந்துருச்சு அந்த அம்மா புண்ணியத்தில். ரொம்பவே மனசு திருப்தியாக இருந்தது. பொங்கல் பொங்குனது அடுத்து வந்து சேவல் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். சேவல் வந்து தாய்மாமன் முறை தான் சேவல் அறுக்கணுமாம்மா. ஸோ அதனால எங்கள் அண்ணன் வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அதை முடிச்சதும் அடுத்து ஓகே சமையல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சில. எங்கள் அத்தை ஒரு பக்கம் வந்து பொங்கல் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே உரிச்சிட்டு வந்துட்டோமா. ஸோ வேலை ஈஸியாகிருச்சு. அரிசி ஊற வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, வெங்காயம் வதக்குறதுன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எந்த வேலையும் செய்யலை. எங்கள் நாத்தனார் தான் எல்லாமே பண்ணாங்க. எங்கள் நாத்தனாரும் எங்கள் அக்காவும் தான் சமையல் சூப்பராக பண்ணாங்க. எல்லா வேலையும் அவங்களே பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணிருச்சு. நான் வந்து பொங்கல் அம்மாவுக்கு வச்சு படைச்சிட்டு அடுத்து வந்து இன்னும் 2 கோயிலுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போனால் அந்த 2 கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுன்ட்டு இருக்குமா. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அந்த 2 சாமிக்கும் தேங்காய் உடைச்சி வாழைப்பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நான் வரக்கே 2 மணி ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்போ நான் வந்து பார்க்குற சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி வந்தது பரிமாற ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. பரிமாறிட்டு நானும் சாப்பிட உட்காந்தேன். சமையல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் நாத்தனாரும் எங்கள் அக்காவும் சேர்ந்து செஞ்சுருந்தாங்க. சூப்பராக வந்திருந்தது. பரிமாறி முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு, கழுவி வச்சுட்டு எங்கள் அம்மா, எங்கள் நாத்தனார், எங்கள் அக்கா எல்லாருமே சேர்ந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தாங்க. நான் எல்லா ஜாமானையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்களுது தனியாக எடுத்து வச்சுட்டு, அவங்களது தனியாக எடுத்து வச்சுட்டு, எல்லாத்தையும் என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து காரில் பேக் பண்ண சொல்லிட்டு, நாங்கள் ஒரே காரில் வரல, இன்னொரு கார் பிடிச்சிருந்தோம். ஸோ அந்த கார்லேயும் பாதி வச்சுட்டு, இந்த கார்லேயும் பாதி வச்சுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு, நாங்கள் 4:30 போல் கிளம்பிட்டோம் தேனியிலேருந்து. அப்புறம் வர வழியில டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக தான் வந்தோம். நைட்டு ஒரு கடையில் குங்கம் மெஸ்ஸுங்கிற கடையில் டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் பெருந்துறைக்கு 10:30க்கு வந்துட்டோம். அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி ஆஃபீஸ் போனேன். See you soon.